ஹாய் again வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம மெடிஃபார்ம் சேனல் நம்ம ஒரு ட்ரக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ட்ரக் சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம், நிறைய ட்ரக் அவேர்னஸ் சம்மந்தமாக வீடியோவில் பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்திய வீடியோவில் வந்து நம்ம ஒரு ட்ரக்கில் ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வந்து இந்த மருந்துகள் இருக்குதானே, இந்த மருந்துகளை வந்து அதில் சரியான டோஸ் ஃபார்ம் இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னா வந்து அதை உடைச்சி பாவிங்கன்னு சொல்லுவாங்க. பாதி குடிசை போடுங்க, உடைச்சி பாவிங்கன்னு சொல்லுவாங்க. சரியா, அதை நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மருந்துகளை வந்து உடைச்சி பாவிக்கிறதால உண்மையான பிரதிபலன் இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மருந்து பொருட்களை உடைச்சி பாவிக்கிறதால வந்து பயன் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா, ஸோ இதை பற்றிய ரிசர்ச் ஸ்டடீஸில் பற்றி நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ மருந்துகளில் வந்து இப்போ நிறைய டைப் ஆஃப் மருந்துகள் வரும். சில மருந்துகள் வந்து கேப்சூலாக வரும், சில அதுகள் பில்ஸாக வரும், அதே மாதிரி கோட்டட் பண்ண பில்ஸ்கள் வரும். அப்படி நிறைய மருந்துகள் வந்து மருந்துகள தயாரிப்பு நிறுவனங்களை பொறுத்து அந்த மருந்துகள அமைப்பு வந்து மாறுபடும். ஸோ இப்போ மருந்து பொருட்களில் உடைச்சி பார்க்குறதெல்லாம் பயனளிக்கான்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ நான் சொல்ல போகிற சில மருந்துகள் இருக்கு. சரியா, டெப்லெட் ஃபார்மில் தான் இருக்கும். சரியா, ஒரு கேப்சூலோ இல்லை டெப்லெட் ஃபார்மில் தான் இருக்கும். கேப்சூலை வந்து நீங்கள் உடைக்க முடியாது. ஸோ ஒரு டெப்லெட் ஃபார்மில் இருக்கிற அந்த மருந்துகள் கீழே நான் சொல்கிற சில மருந்துகளை வந்து நீங்கள் உடைச்சி வச்சிங்கன்னா அதில் அந்த மருந்தோட உண்மையான பயனை வந்து நீங்கள் அடைய முடியாதுங்கிறது தான் இந்த ரிசர்ச் வந்து சொல்லுது. சரியா, அது என்னென்ன மருந்துகள் என்னென்ன கேட்டோம்னா வந்து இந்த மருந்து பெட்டிகளில் வந்து சரியா, அந்த மருந்து பொட்டிகளில் மேற்பகுதியில் வந்து சில ட்ரக்கை கூடுதலாக குயிக்காக வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த மருந்தை வந்து நிறைய நேரம் நம்ம உடம்புல தங்கியிருக்கிறதுக்காக அந்த மருந்தை வந்து மோடிஃபை பண்ணுவாங்க. சரியா, நிறைய மோடிஃபிகேஷனில் வந்து அந்த ட்ரக் ஃபார்மட் வரும். உதாரணத்துக்கு மெட்ஃபோமினில் வந்து மெல்மெட் எக்ஸ்ஆர், மெட்ஃபோமின் ஹைட்ரோக்ளோரைட் சஸ்டெயின் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ன்னு சொல்லி வரும். இப்படியான ஃபார்மேட்டில் அந்த மருந்து அடிக்கன்னா அந்த மருந்தை நீங்கள் உடைச்சி பாவிக்கக்கூடாது. சரியா, எக்ஸ்ஆர்ன்னு வராது. அதே மாதிரி எக்ஸ்ஆர், எஸ்ஆர், அதே மாதிரி எக்ஸ்ஆர் அல்லது இஆர்ன்னு மென்ஷன் பண்ண எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் சொல்லுவோம். சரியா, இப்படி ஒரு ஃபார்மேட்டில் ட்ரக் இருந்தாலும் அந்த மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியா, எந்தெந்த ஃபார்மில் ட்ரக்கெல்லாம் மோடிஃபை பண்ணப்பட்டிருக்கோ அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இந்த சிஆர்ன்னு வர்றது கண்ட்ரோல் ரிலீஸ்ட். சரியா, எந்த மருந்தும் வந்து நீங்கள் உடைச்சி பாவிக்கக்கூடாது. அதே மாதிரி எம்ஆர்ன்னு வர்றது மோடிஃபைட் ரிலீஸ், இந்த மருந்தும் நீங்கள் உடைச்சி பாவிக்கக்கூடாது. இதே போல் இந்த ப்ரோங் ரிலீஸ்ட் என்று வர இந்த ட்ரக்குகளும் சரியா, கெட்டாஃபின் எக்ஸார் என்ற ஃபார்மில் வர இந்த ட்ரக்குகளை வந்து நீங்கள் உடைச்சி பாவிக்கக்கூடாது. எந்தெந்த ட்ரக்கெல்லாம் வந்து அதோட மோடிஃபிகேஷன் ஃபார்மில் மேட் பண்ணியிருக்கோ அந்த மருந்துகளை உடைச்சி பாவிக்கிறதால வந்து அந்த மருந்துகள பிரதிபலனை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாதுங்கிறதான் ரிசர்ச் ஸ்டடி. சரியா, அதே மாதிரி சில மருந்துகள் வந்து கோட்டட் பண்ணி பண்ணிருக்கும். என்டரிக் கோட்டட், ஃபிலிம் கோட்டட்னு சொல்லி சில மருந்துகளில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மருந்துகள் வந்து குயிக்காக அப்சர்ப்ஷன் ஆகிறதுக்கு அல்லது அதே மாதிரி அதை வந்து நம்ம உடம்புல இருக்கிற நொதிகங்கள்ன்ற செயற்பாட்டில் வந்து பாதுகாக்கிறதுக்காக, சரியா, அதை அழிவடையாமல் பாதுகாக்கிறதுக்காக அப்படி மருந்துகள் வந்து மேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மருந்துகளையும் வந்து நீங்கள் உடைத்து பாவிக்கக்கூடாது. சரி, இப்படி பாவிச்சிங்கன்னா அந்த மருந்தோட உரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம முடியாமல் போகும். ஸோ இந்த மெட்ஃபோமினில் வந்து இந்த எக்ஸ்ஆர் ஃபார்மேட்டை நீங்கள் உடைச்சி பாவிச்சிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் நீண்ட காலம் எடுத்தாலும் குறிப்பிட்ட அளவு அந்த மருந்து வேலை செய்யும். அந்த மருந்தோட முழுமையான பயனை வந்து உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியாது. ஸோ எந்த மருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அதோட முழுமையான டோஸ் ஃபார்ம் தான் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து எடுக்கணும். சரி, மருந்துகளை உடைத்து பாவிக்க வேண்டாம். ஸோ எவ்வாறு மருந்துகளை நம்ம உடைச்சு பாவிக்கலாம் என்று கேட்டோம்னா, சில மருந்துகளில் வந்து இந்த ஃபார்மட் தவிர்ந்த சஸ்டெயின் ரிலீஸ், எக்ஸ்டர்னல் ரிலீஸ், அதே மாதிரி ஃபிலிம் கோட்டட், என்டரிக் கோட்டட், இப்படி கோட்டட் பண்ணப்படாத மோடிஃபிகேஷன் பண்ணாத மருந்துகளை வந்து நம்ம உடைச்சி பாவிக்க முடியும். அந்த மருந்துகள் எப்படி இருக்கணும்னா வந்து அதில் வந்து அந்த ஒரு மருந்தை வெட்டக்கூடிய மாதிரி ஒரு ஸ்கோர், ஒரு வெட்டு அடையாளம் இருக்கணும். சரியா, இந்த ஃபார்மட் தவிர்ந்த வேறு மருந்துகள் இருந்துச்சுன்னா அதில் வெட்டு அடையாளம் இருந்துச்சுன்னா, ஸ்கோர் அடையாளம் இருந்துச்சுன்னா அதை சரியான பகுதிகளை கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அந்த மருந்துகளில் வந்து எஃபெக்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் ஸ்டடீஸில் வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சில மருந்துகள் எனக்கு என்ன எப்படி ஃபார்மட்டில் இருக்கும்னா டிஸ்இன்டிகிரேஷன் ஃபார்மட்டில் இருக்கும், விரைவாக கரையக்கூடிய மாதிரி இருக்கும், விரைவாக உடையக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அப்படியான மருந்துகளும் நீங்கள் உடைச்சி பாவிக்க கூடாது என்கிறது தான் ரிசர்ச் ஸ்டடி. அப்படி உடைச்சி பாவிச்சிங்கன்னா அந்த மருந்தில் உரிய பலனை அடைய முடியாது
முடியாது என்பதுதான் ரிசர்ச் ஸ்டடிகள் வந்து சொல்லுது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ மருந்துகளை உடைச்சு பாவிக்கிறாக்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கள முழுமையான டோசஸ் ஃபார்மில் இருக்கிற மருந்துகளை எடுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.